ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த பெல் கொஷின் பேப்பர் சீரீஸில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா நம்மளை வந்து ஐடியல் கேஸாக லிக்விட் வேப்பர் இந்த மாதிரி மிக்சரில் எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோன்னா வேப்பர் டோம் வெளியில் எது இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஐடியல் கேஸை கன்சிடர் பண்ணுவோம். இந்த வேப்பர் டோமுன்னு இருக்கிறது வந்து இந்த லிக்விட் வேப்பர் மிக்சராக இருக்க இடத்த தான் நம்ம வேப்பர் டோம், அதாவது இப்படி இருக்கும் இதை பார்க்க. இந்த வேப்பர் டோமுக்குள்ளே நமக்கு வந்து லிக்விட் வேப்பர் மிக்சர் இருக்கும். இதே ரைட் சைடு நம்ம இந்த எண்டுக்கு போனோம்னா இது வந்து ஹைலி சூப்பர் ஹீட்டட் லிக்விட். இது வந்து லைக் லிக்விடாக இருக்கும், சப்கூல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கிறதுலே குட்டான ஆப்ஷன். ஸோ ஹைலி சூப்பர் ஹீட்டட் வேப்பர் தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இது வந்து டிஎஸ் டயக்ராமில் நான் இது வேப்பருக்கு வரைஞ்சிருக்கேன், வேப்பர் டோம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து அவன் டூல் லைஃப் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், V2 வந்து கட்டிங் ஸ்பீட் ஆஃப் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போது V1 T1 0.5 இஸ் ஈக்குவல் டு V2 T2 0.5 எனக்கு ஈக்குவலாக இருக்குது. V2 வந்து ஆக்சுவலி V1/2. இப்போ நான் இதை அப்படியே இங்கே போட்டேன்னா எனக்கு வந்து T2/T1 ஹோல் பவர் 0.5 இஸ் ஈக்குவல் டு V1/V2. V2 தான் எனக்கு V1/2 இருக்குல்ல. ஸோ நான் இப்படி எழுதிக்கிறேன். இது வந்து எனக்கு 2 ஆகிடும். இப்போ நான் ரெண்டு பக்கமும் பவர் 1/0.5 நான் ரைஸ் பண்ணுறேன் ஆன் LHS அண்ட் RHS ரெண்டு சைடுமே. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து T2/T1 அப்படி ஆகிடும், பவர் 1 ஆகிடும். இந்த இடம் வந்து எனக்கு 2/2 ஆகிடும். ஸோ எனக்கு T2 வந்து 4T1 அப்படின்ட்டு இருக்கும். அவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்டிருக்கான். அது வந்து T2 - T1 டிவைடட் பை T1 இன்ட்டு 100. இது வந்து எனக்கு 300% அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து டாப் டவுன் மேனுஃபேக்சரிங் வந்து என்ன மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாப் டவுன் வந்து ஆக்சுவலி சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங். இதே இன்னொரு டைப் இருக்குது இதே மாதிரி, அது வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டம் அப் அப்ரோச் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆக்சுவலி. இது வந்து டைப்ஸ் ஆஃப் டிசைன் அப்ரோச். ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு வந்து ஒவ்வொரு விதமான அப்ரோச்சஸ் இருக்கும். இது வந்து பாட்டம் அப். இங்கே வந்து டாப் டவுன் கேட்டிருக்காங்க. டாப் டவுன் வந்து சப்ராக்டிவ். ஸோ ஆப்ஷன் 4. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து எந்த இடத்துல கட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து எக்ஸாக்ட்லி ஃப்ராக்சர் பாயிண்டில் தான் வந்து நம்ம கட் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து Q கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையான எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. Q இஸ் ஈக்குவல் டு KA டெம்பரேச்சர் கிரேடியன்ட் dT/dx. நமக்கு இங்கே என்னென்ன தெரியும், நமக்கு ஏவும் டிடியும் நான் மேலே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நான் L/K அப்படின்ட்டு நான் கீழே தள்ளிக்கிறேன். இது வந்து சம்மேஷன். ஏன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதோட டிஃப்ரெண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. ஏ வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான் 1, டிடி வந்து 1840 - 340 டிவைடட் பை L வந்து எனக்கு 0.3 டிவைடட் பை 0.6, அப்புறம் 0.2 டிவைடட் பை 0.4 ப்ளஸ் 0.1 டிவைடட் பை 0.1. இதோட வேல்யூ வந்து எனக்கு டினாமினேட்டரில் 2 இருக்கும், மேலே வந்து 1500 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்து 750 வாட் அப்படின்ட்டு வருது ஆன்சர். ஆர் 0.75 கிலோ வாட் அப்படின்ட்டு சொல்லலாம். த ஆன்சர். யூனிட் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ அதை தப்பு பண்ணக்கூடாது. நம்ம போன இதுவிலே பார்த்தோம், கியூவுக்கு வந்து ஃபார்முலா வந்து KA டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை பற்றியே ஏற்றுறாங்க. பட் எனக்கு வந்து சேம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சேம் கியூ தான் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணால் எனக்கு வந்து குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு நம்ம வந்து கேவை ஏற்றுறோன்னா கியூவை வந்து சேமாக மெயின்டைன் பண்ணோன்னா வந்து நம்ம dT/dx வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சர். வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து வித்தின் த வால் வில் பி லோயர். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓவர் ஏஜ் கண்டிஷன், அதாச்சும் இந்த ஏஜிங் கண்டிஷன் வந்து ஜென்ரலி இந்த அலுமினியம் அலாய்து தான் வந்து நடக்குமே. இதில் வந்து நமக்கு அண்டர் ஏஜிங்னு இருக்குது, ஓவர் ஏஜிங் அப்படின்ட்டு இருக்குது. இதில் அண்டர் ஏஜிங்னு இருக்கிறது என்னதுன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து கட்டாக ஆரம்பிக்கும் டிஸ்லொகேஷன்னால். இதே ஓவர் ஏஜிங்னு இருக்கிறது வந்து இந்த
ஓரோவேன் மெக்கானிசம் அப்படின்ட்டு ஒன்று நடக்கும். அது வந்து பார்ட்டிகல் கட் ஆகாது, பட் டிஸ்லொகேஷன் நகர்ந்து அந்த இடத்த லைக் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம என்ன ஆப்ஷன் இங்கே கரெக்டாக இருக்குன்னா லோயர் ஹார்ட்னஸ் தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கேட்டுருக்காங்க. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து நான் இப்படி டெனோட் பண்ணுறேன். அதுக்கு ஃபார்முலா வந்து எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை கே மினிமம். நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் ஏரியா இன்டூ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். நமக்கு தெரியும் இது a⁴ டிவைடட் பை 12ன்ட்டு. இங்கே வந்து எனக்கு a ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு. இப்போ எனக்கு கே மினிமம் எனக்கு தெரிஞ்சிடும். இது வந்து எனக்கு a ஸ்கொயர் டிவைடட் பை 12. இதுக்கு இங்கே வந்து எனக்கு ஸ்கொயரும் இருக்குது. இப்போ எனக்கு நான் ரூட்டுன்னு வரும். எனக்கு இங்கே ஒரு ரூட்டும் வரும். a ஸ்கொயர் டிவைடட் பை 12 ரூட். இதுதான் வந்து கே மினிமம். எனக்கு ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 40 mm அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 40 mm நான் 0.04 மீட்டர் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். நான் அதை முதல்ல கேவை நான் கண்டுபிடிச்சிடுறேன். 0.04 ஸ்கொயர் டிவைடட் பை 12. மேலே வந்து எல்இ வந்து எனக்கு இந்த இடத்துல ரெண்டு எதுவுமே ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து L/2 அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு 2 மீட்டர் இன்ட்டு 2 பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 173 அப்படின்ட்டு எனக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிடைக்கிது. அதாச்சும் 2 டிவைடட் பை இந்த வேல்யூ நான் போடுறேன். .01154 இந்த வேல்யூ போட்டேன்னா எனக்கு வந்து 173 அப்படின்ட்டு எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. பாயிண்ட் சம்திங். இதில் யூனிட்லாம் வராது. இப்போ இங்கே பார்த்தோன்னா கிரைண்டிங் வீலில் வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னா நமக்கு வந்து இது ஜி 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 வீல் ஸ்ட்ரக்சர், இதுக்கப்புறம் பாண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைப்பு, கிரைண்டோட டைப்பு, கிரைண்டோட சைஸு, அதுக்கப்புறம் இது வந்து கிரேடு, அப்புறம் WS பாண்ட், அதாவது WSன்றது வந்து வீல் ஸ்ட்ரக்சர். அப்படிங்க பார்த்தோன்னா நமக்கு வந்து வீன்றது வந்து பாண்டு தான். வீன்றது வந்து விட்ரிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர், பாண்டு. இங்கே பார்த்தோன்னா நம்மளை வந்து சேஞ்ச் இன் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் டயாமீட்டர் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு வந்து PDI ஸ்கொயர் டிவைடட் பை 4TE இன்ட்டு 2 மைனஸ் பாய்சான் ரேஷியோ. இங்கே எனக்கு P வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1.5. நான் எல்லாமே நியூட்டன் மில்லிமீட்டர் அப்படின்னு யூனிட்டில் மெயின்டைன் பண்ணுறேன். DI வந்து எனக்கு 1.20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1200 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு 2 மைனஸ் பாய்சான் ரேஷியோ வந்து 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 4. T வந்து 10 mm. E வந்து 200 GPa. 200 × 10⁻3. இதை நான் அப்படியே போட்டேன்னா எனக்கு வந்து 1.5 × 1200 ஸ்கொயர் இன்ட்டு 1.7 டிவைடட் பை 40 × 200 × 10⁻3. எனக்கு வந்து 0.459 mm அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு சேஞ்ச் இன் டயாமீட்டர். இதுதான் வந்து நம்மளை கேட்டிருக்கானே. ஆன்சர் வந்து 0.459 கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு வந்து ப்ரோட்டோடைப்பு மாடல் 2 கொடுத்துருக்காங்க. அதை நான் பவர் கோஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். பவர் கோஃபிஷியன்ட்டுன்றது என்னதுன்னா P/N³ அப்படின்ட்டு இருக்கும். இந்த இதில் தான் நான் மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் U = dN, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து N³ அப்படின்னு இருக்குன்ற பட்சத்தில் இது வந்து நான் √Hக்கும் நான் ஈக்குவேட் பண்ணலாம் U பதில். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னா N³ D³ இது வந்து H3/2 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நான் N³ எனக்கு வேணும்னா எனக்கு H3/2 டிவைடட் பை D³ அப்படின்னு இருக்கும். நான் இதை இந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா P/H3/2 D² அப்படின்ட்டு இருக்கும்.
இதுதான் வந்து மாடலுக்கு ப்ரோட்டோடைப்புக்கும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து மாடலுக்கு தான் பவர் கேட்டிருக்காங்க. d² ப்ரோட்டோடைப். எனக்கு ப்ரோட்டோடைப்பில் எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுதுன்னா எனக்கு வந்து 300 கிலோவாட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்ட்டு எனக்கு HM/HP வந்து எனக்கு 10/40 அப்படின்ட்டு இருக்கும். பவர் 3/2. அதுக்கப்புறம் எனக்கு 1/4 அதாச்சும் அந்த ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. dm/dpயும் அது வந்து பவர் 2ல் இருக்குது. இப்போ நான் இதை பண்ணேன்னா எனக்கு வரும் ஆன்சர் 0.25 பவர் 1.5 இன்ட்டு 0.25 இன்ட்டு 300 எனக்கு வந்து எனக்கு வந்து 2.34375 அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 2.34 அதாச்சும் எப்படி வந்ததுன்னா 0.25 1.5 பவர் 1.5 இன்ட்டு 0.25 ஸ்கொயர் இன்ட்டு 300 எனக்கு வந்து 2.34 கிலோவாட் அப்படின்னு கிடச்சிருக்கு ஆன்சர். அது வந்து P ஆஃப் மாடலுக்கு. ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்மளை வந்து டைம் டு ஃபில் த மோல்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கேட் இன்ட்டு 2GHT. எனக்கு இங்கே வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க 30 × 30 60 × 30 × 14 எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மெயின்டைன் பண்ணுறேன். ஏஜி வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே மீட்டரில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 100 மல்டிப்ளை பண்ணி நான் அதை சென்டிமீட்டராக மாற்றிடுறேன். 2 × 9.81 × HT வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நான் 0.14 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து மீட்டரில் இருக்குது. நான் இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு வந்து மீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாறும். 2 × 9.81 × 0.14 ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறேன். இன்ட்டு 600ன்னு போட்டுக்கிறேன். 60 × 34 × 14 டிவைடட் பை 34 × 30 எனக்கு வந்து 25.34 அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கிது. 25.34 செகண்ட்ஸ். ஆப்ஷன் 3 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். எனக்கு இங்கே வந்து ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து எனக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, டீட்டாவோட வேல்யூ. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஹைட்ராலிக்கு வேல்யூ என்னதுன்னா ஆக்சுவலி மேக்ஸிமமாக எப்போ இருக்குன்னா U வந்து V1/2 அப்படி இருந்ததுன்னா அதிகமாக இருக்கும். அப்போ அதோட வேல்யூ வந்து டீட்டாவை மெயின்லி டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ எனக்கு K வந்து நான் 1 அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்னா 1 + cos 60 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு வரும். எனக்கு வந்து இது 0.75 அப்படின்ட்டு கிடைக்குது. அதாச்சும் 75% அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து அவன் எவ்வளோ கரண்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம போடுவோன்னா I² × டியூட்டி சைக்கிள் டெசிமலில் போடுவோம். I² × டியூட்டி சைக்கிள் பாயிண்டில் போடுவோம், அதாவது டெசிமலில் போடுவோம். இங்கே I² என்னது ஃபர்ஸ்ட்டில் 250². அதுக்கு வந்து டியூட்டி சைக்கிள் வந்து 100 இருக்குது. ஸோ 1 எனக்கு செகண்டில் தான் எனக்கு தெரியாது. அதோட டியூட்டி சைக்கிள் வந்து 50%. டெசிமலில் போட்டோன்னா 0.5. இப்போ எனக்கு நான் போடுறேன் 250² டிவைடட் பை 0.5 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். எனக்கு 353.55 அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கிது. அதுதான் வந்து அவன் கேட்டிருக்க கரண்ட்டோட வேல்யூ 55 ஆம்பியர். ஆப்ஷன் பேரலாக்ஸ் எரர் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 353 ஆப்ஷன் 1. இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு மில்லியன் இண்டெக்ஸஸ் 0 to 1ன்றது எந்த டேரெக்ஷனில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அப்படியே எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும். ஸோ நான் அப்படியே அசியூம் பண்ணி போடுறேன். டியில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து 0 0 0 அப்படின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் D2 வந்து 0 1 1/2 அப்படின்ட்டுருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நான் டைரக்ஷன் ஆஃப் D கண்டுபிடிச்சேன்னா
இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். அதாச்சும் ஃபஸ்ட்டுக்கு வந்து 0, செகண்டுக்கு வந்து 1, செகண்டுக்கு வந்து தேர்டுக்கு வந்து 1/2 அப்படின்னு இருக்கும். இதை நான் இன்டிஜராக மாற்ற நான் 2 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0, 2, 1 அப்படின்னு. ஸோ இதில் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த டேரக்ஷன் வந்து டியில் இருக்குது. நான் டி வச்சு தான் இதை எழுதுனது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த சம்பளம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.